Hi friends, welcome. So இன்றைய வீடியோவில் வந்து மை வாட்ச் லிஸ்ட்டோட டெக்னிக்கல் சார்ட் அனலைஸ் பார்ப்போம். ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஸோ ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபர்தராக பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது வந்து டாடா கெமிக்கல் வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு பிரேக் அவுட் இருக்குது. ஸோ இந்த பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 800 வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் டாடா கெமிக்கல்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மை வாட்ச் லிஸ்ட்டில் இன்ஃபோசிஸ் பார்ப்போம். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி செக்டாரில் வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்கும் பொழுது ஸோ இது 200 டே மூவிங் ஆவரேஜ் பக்கமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு சப்போர்ட் ரேஞ்சில் இன்ஃபோசிஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதை பிரேக் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அப்படி பிரேக் பண்ணிச்சோனாக்கா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து ஐஇஎக்ஸு. ஸோ ஐஇஎக்ஸை பொறுத்த வரைக்கும் 163ங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து செல்லிங்கில் இருக்குது. ஸோ 163 அந்த ரேஞ்ச் வரும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கிறது. அடுத்ததாக மை வாட்ச் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க பாரத் ஃபோர்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ரேஞ்சை வந்து பிரேக் முடிஞ்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக வந்து சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணியிருக்கனால ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த போலிங்கர் பேண்டை வந்து பிரேக் பண்ணி கீழே போகாத வரைக்கும் அது வந்து சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிஃப்டியை பார்ப்போம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹெவி செல்லிங்கில் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து 3 நாள் ஃபர்தராக வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போயே வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே போயிடுச்சு. ஸோ இது வந்து 21,800 அந்த ரேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஹெவி செல்லிங் ஃபர்தர் டேஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கன்சால்டேட் ரேஞ்சில் வந்து வாய்ப்பு இருக்குது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.